நம்ம நிறைய வெரைட்டிஸான மீன் சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருக்கை மீனை வச்சு தான் மீன் குழம்பு ரெசிபி பண்ண போறோம். என்ன இது பேரே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மீன்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம இதயத்துக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. இந்த மீன் கிடைக்கிற சமயத்துல ஒரு தடவை இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா இஞ்சி பொடியா நறுக்குனது, 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 15 பூண்டு 1க்கு 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, 4ல இருந்து 5 பச்சை மிளகா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது கூட நம்ம எடுத்திருக்க திருக்கை மீன் நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்க இந்த மாதிரி. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கை வச்சு எல்லா மீன்லயும் கோட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி 1 கப் தண்ணியில சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம எடுத்திருக்க இன்கிரீடியன்ஸ் ஒன்னொன்னா சேர்த்துடலாம். வெந்தயம், இஞ்சி, பச்சை மிளகா 4ல இருந்து 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே எடுத்திருக்க பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்குனதும் நம்ம எடுத்திருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம எடுத்திருக்க மசாலா, பெப்பர், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதிச்சதும் நம்ம எடுத்திருக்க மீனை உள்ள சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி கொதி வந்துடும். கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டு இந்த மாதிரி லைட்டா கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீன் குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்த திருக்கை மீன் கிடைக்கிற சமயத்துல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்பவே சுவையான அட்டகாசமான திருக்கை மீன் ரொம்பவே எளிமையா தயார் பண்ணிடலாம். இந்த ரெசிபி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். செக் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அம்மாலூஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் மேலும் போடக்கூடிய பல வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.